எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் சஹர் நேர சைடு சுவையான சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது எல்லா விதமான ரைஸுக்குமே ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன். இது ஒன்று இருந்தாவே போதும், வேறு எந்த சைடிஸுமே தேவைப்படாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், தேவையான அளவு சால்ட், 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 லெமனோட ஜூஸை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இங்கே நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறதுனால 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுவே சாதா மிளகாத்தூளாக இருந்துச்சுன்னா காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பைசஸ் நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 1/4 கிலோ பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை நம்ம பிரியாணிக்கெலாம் ஃப்ரை பண்ணுவோம்ல, கோல்டன் ப்ரௌன் கலர், ஸோ அந்த அளவு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிடலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 1 பச்சை மிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தோடு ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு வெங்காயம் பச்சையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நல்லா ஃப்ரைட் ஆனியன் அளவுக்கு ஃப்ரை ஆகணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கன் ரோஸ்ட் செய்கிறது ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ். நம்ம சிக்கனை ஊற வச்சுட்டு இந்த ஆனியனோட சேர்த்து ரோஸ்ட் பண்ணாவே போதும், ரெடி ஆகிடும். இது யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் ரோஸ்ட் தயிர் சோறு, ரச சோறு, குஸ்கா, மஞ்சள் சோறு, நெய்ச்சோறு எல்லாத்த கூடவும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதை நல்லா சுருட்டுறதுனால சிக்கன் எல்லாமே அதிலேயே வெந்து வந்துடும். இப்போது தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணேன்டா இது 3/4 வெந்துடும். இப்போது 10 நிமிஷம் வச்சுட்டு நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். இது கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது, 3/4 வெந்திருக்கு. இன்னும் இதை நல்லா சுருட்டணும். நம்ம எந்த அளவுக்கு சுருட்டுறோமோ இதில் உள்ள வாட்டர் கண்டென்ட், ஆயிலெலாம் போய் இது நல்லா ரோஸ்ட் ஆயிடும். இந்த மசாலா தான் இதோட ஹைலைட்டே, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதுக்கு மேலே கட் பண்ண மல்லி இலைகளை தூவிக்கிறேன். மல்லி இலைகளை தூவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இன்னும் நல்லா சுருண்டு நல்ல மணமாக இருக்கும். சஹர் டைமில் மோஸ்ட்லி சாப்பாடு அவ்வளோவா இறங்காது. இதை குழம்பாவோ ஃப்ரை பண்ணியோ சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சஹரில் சாதம் தயிர் கூட இதான் வச்சு சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. இப்போது ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக சஹருக்கு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.